அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மிதுன ராசி. இந்த மிதுன ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த ஆண்டு எப்படி அமைந்திருக்கு? மிதுன ராசியில் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும், திருவோதரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும், புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த ஆண்டு எப்படி அமைந்திருக்கு? உங்களுடைய குடும்ப தொழில் எப்படி அமைய போகுது? வியாபாரம் எப்படி அமைய போகுது? இந்த ஆண்டு பல்வேறு கிரக நிலைகள் மாற்றம் நிகழ இருக்கு. அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றமெல்லாம் நிகழப்போகுது அப்படிங்கிறதையும், நீங்கள் எந்த கடவுளை வணங்குனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நாங்கள் இந்த வீடியோவில் முழுமையாக சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வாங்க இந்த மிதுன ராசியில் பிறந்த மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு இருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி. மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. நிச்சயமாக நல்ல ஒரு தீர்வு வழங்குவார். வாங்க இந்த மிதுன ராசியில் மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நட்சத்திரக்காரர்கள் இந்த ஆண்டு உழைப்பால் உயர்வு பெறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு. செவ்வாயின் நட்சத்திரத்தில் பிறந்தாலும் 1-2 பாதங்களிலும், ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரனின் ராசிநாதனாகவும், 3-4 பாதங்களில் பிறந்தவர்கள் மிதுனத்தில் பிறந்தவர்களாகவும், புதன் ராசிநாதனாகவும் உள்ளார். பிறக்கும் குரோதி ஆண்டு 1-2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றம் தரும் ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். வேலையில் இருந்த நெருக்கடிகள் அனைத்தும் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். வெளிநாடு தொடர்பான விஷயங்களில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு. 3-4 ஆகிய பாதங்களில் பிறந்த மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு உங்களுடைய விடாமுயற்சிக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு. இந்த ஆண்டு உங்களுக்கு சனியின் சஞ்சாரம் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா, கும்ப ராசியில் சஞ்சரிக்கும் சனி தார பலன்களால் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட பலன்கள் அனைத்தையும் வழங்குவார். இந்த ஆண்டு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்க போகுது. அதாவது ஜூன் 19 நவம்பர் 3 வரையிலும் வக்ரக காலத்திலும், 2025 பிப்ரவரி 27 மார்ச் 29 ஆகிய நாட்கள் வரை அஸ்தம காலத்தில் நெருக்கடிகள் அனைத்தும் விலகும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அமைந்திருக்கு. செயல்களில் ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் விலகும். நினைத்ததை நடத்தி முடிக்க நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு. 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பாக்கிய சனியால் முயற்சிகள் எல்லாமே லாபமாக முடியக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு. ராகு கேது சஞ்சாரம் மீனத்திலும், கேது கன்னியிலும் சஞ்சரிக்கின்றன. அதனால் 1-2 பாதத்தில் பிறந்தவருக்கு ராகுவால் ஆதாயமும், வெளிநாட்டு முயற்சிகளில் வெற்றியும், திரைத்துறையில் இருப்பவர்களுக்கும் புதிய ஒப்பந்தமும், நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு. பணம் பல வழிகளில் வரும். 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உழைப்பு அதிகரிக்கும். அதே டைமில் நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்படும். வெளிநாடு தொடர்பான விஷயங்களில் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு. இந்த ஆண்டு 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு விரய குருவாக குரு சஞ்சாரம் செய்கிறார். அதனால் உங்கள் வழியில் குறுக்கிட்டாலும் ஆனாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தான் தருவார் இந்த குரு பகவான். இந்த குருவின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமான பலன் அனைத்துமே கிடைக்க போகுது. சூரிய சஞ்சாரம் ஏப்ரல் 13 வரையிலும் இருக்கு. உங்கள் நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். சங்கடங்களை போக்கி பிரகாசமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அரசியல்வாதிகளோட செல்வாக்கு அதிகரிக்கும். அரசு வழியில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு. வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். செல்வாக்கு உயரும். நஷ்டத்தில் இயங்கிக் கொண்ட தொழில் கூட இந்த ஆண்டு நல்ல ஒரு முன்னேற்றமான பலன்கள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கு. உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. பரம்பரையாக ஏதாவது ஒரு நோய் இருந்ததுன்னா அது உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால் முன்கூட்டியே நீங்கள் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்திட்டு வாங்க. இந்த ஆண்டு நற்பலன்கள் அனைத்தும் கிடைத்தாலும், பணம் பல வழிகளில் வந்தாலும்,
தம்பதிகள் ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது. பிள்ளைகள் மூலியமாகவும் இந்த ஆண்டு மகிழ்ச்சியான சூழ்நிலை நடைபெறத்துக்கான வாய்ப்பு இருக்கு. சிலர்லாம் புதிய வீடு, வண்டி, வாகனம் இந்த மாதிரி வாங்குவதற்கான யோகமும் இருக்கு. மேலும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள், கஷ்டங்கள் அனைத்தும் தீருவதற்கு இந்த மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நடராஜரை வழிபட்டுக்கிட்டு வாங்க. உங்களுடைய சங்கடங்கள் அனைத்தும் விலகும். மிதுன ராசியில் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க. புதன் ராகுவின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பிறக்கும் போகும் குரோதி ஆண்டில் சங்கடங்கள் அனைத்தும் விலகும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். பண வரவில் இருந்த தடைகள் அனைத்தும் விலகும். வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு வெளிநாட்டுக்கு செல்லலாம் அப்படின்னு முயற்சித்தவர்களுக்கும் இந்த ஆண்டு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். வாய்ப்புக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஆண்டு வாய்ப்புகள் அனைத்தும் கிடைக்கும். கனவுகள் அனைத்தும் நினைவாகக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு. இந்த ஆண்டு உங்களுக்கு சனியின் சஞ்சாரம் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிப்பதனால் துணிச்சல் அதிகரிக்கும். உடலில் இருந்த பாதிப்புகள் படிப்படியாக விலகும். தொழிலில் இருந்த தடைகள் அனைத்தும் விலகும். அதிகரிக்கும். ராகு கேது சஞ்சாரம் தொழில் ஸ்தானத்துல ராகு, சுகஸ்தானத்துல கேது சஞ்சரிக்கும் நிலையில தொழில் மீது உங்களுக்கு அக்கறை அதிகரிக்கும். வெளிநாடு தொடர்பான செய்திகள் உங்களுக்கு லாபத்தை தருவதாக அமையும். கேட்ட இடத்தில் உதவி கிடைக்கும். தடைகள் அனைத்தும் விலகக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு நம்ம திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு அமைந்திருக்கு. குருவின் சஞ்சாரம் இந்த ஆண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா, ஏப்ரல் 30 வரை லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவால் வாழ்க்கை வளமாகும். மே 1 முதல் விரயஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் அவரது பார்வை 14, 6, 8 ஆகிய இடங்களில் பதிவதால் உடல்நிலையில் பாதிப்பு இருந்தால் அதெல்லாம் நீங்கிடும். மனதில் இருந்த பயம் ஓரளவுக்கு நீங்கும். நீங்க எதிர்பார்த்தவற்றை கண்டிப்பாக இந்த ஆண்டு கண்டிப்பாக உங்களால் பெற முடியும். எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு. வழக்குகளில் வெற்றி உண்டாகும். எதிரிகள் உங்களை விட்டு விலகிச் செல்வார்கள். அந்தஸ்து உயரும். செல்வாக்கும் அதிகரிக்கும். சூரியன் சஞ்சாரம் இந்த ஆண்டு 2024 ஆகஸ்ட் 17 செப்டம்பர் 16 வரையிலையும், நவம்பர் 16 டிசம்பர் 15 வரையிலையும், 2025 மார்ச் 15 முதல் மே 13 வரை காலங்களிலும் ராசிக்கு 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் சூரிய பகவான் சங்கடங்களில் இருந்து உங்களை விடுவிப்பார். முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். அரசு வழியில் நீங்கள் மேற்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு லாபத்தை தருவதாக அமைந்திருக்கு. எதிர்ப்பை பூர்த்தி செய்வீர்கள். எதிரிகளின் தொல்லை இல்லாமல் இருக்கும். அலுவலகத்தில் பிரச்சனைகள் அனைத்தும் நல்ல ஒரு சாதகமான பதில் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி கிடைக்கும். லாபத்தை அதிகரிக்கும் ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு. 9ஆம் இடம் சனி, குருவின் பார்வை 120 நாட்கள் சூரியனால் நன்மை. மே 31 முதல் ஜூலை 10 வரையிலும் செவ்வாயால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாக கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு. சொத்து சேர்க்கை ஏற்படும். நவீன உபகரணங்கள் வாங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு நம்ம திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு. நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் அனைத்தும் விலகும். நீண்ட நாட்களாக உங்கள் கனவு கண்டுகிட்டு இருந்த ஒரு விஷயம் இந்த ஆண்டு நடைபெறத்துக்கான வாய்ப்பு இருக்கு. அரசு பணியில் சேரலாம் அப்படின்னு சில பேர்லாம் முயற்சி செஞ்சுருப்பீங்க. இந்த ஆண்டு அதற்கான நல்ல ஒரு பலன் கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த மாணவர்களுக்கு பொது தேர்வில் நல்ல ஒரு மதிப்பெண் பெறுவீங்க. அதன் மூலிமா மேற்கல்வியிலையும் நல்ல ஒரு பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்து படிப்பீங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு இனம் புரியாத ஒரு நோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் முன்னாடியே மருத்துவரோட ஆலோசனை பெறது நல்லது. இதுதானே என்ன பண்ணிடும் அப்படிங்கிற கவனக்குறைவாக இருக்க வேணாம். எந்த ஒரு பிரச்சனையும் கொஞ்சம் முன்கூட்டியே மருத்துவரோட ஆலோசனை பெறது ரொம்ப நல்லது. மேலும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள், கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு அம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க. உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள், கஷ்டங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். ராசியில் புனர்வசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். வசந்தங்கள் வந்து சேரக்கூடிய ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். இதுனா வரையிலும் இருந்த நெருக்கடிகள் அனைத்தும் விலகும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கிடைக்கும். இதுனா வரையிலும் கடன் பிரச்சனையினால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. இந்த ஆண்டு உங்களுடைய கடன் எல்லாம் ஓரளவுக்கு கட்டிட்டு நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் செல்வீங்க. வேலையில் உண்டான பிரச்சனைகள் அனைத்தும் விலகும். வியாபாரத்திலையும் தொழிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். மருத்துவம், குடிநீர், உணவுப் பொருட்கள்
பொருட்கள், எலக்ட்ரிஷியன், கம்ப்யூட்டர், விவசாயம், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க எல்லாருக்குமே இந்த ஆண்டு நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக அமைந்திருக்கு. திறமைக்கேற்ற ஊதியம் இந்த ஆண்டு நிச்சயமாக கிடைக்கும். அதே டைமில் பெண்கள் கணவன் குடும்பத்தினரை பாராட்டக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு. திருமண வயதிற்கு தகுதியான வரன் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலருக்கெல்லாம் வண்டி வாகனங்கள் செல்லும் போது கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த மிதுன ராசியில் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிரதோஷத்தன்று சிவபெருமானை தரிசிச்சுட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்திற்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். நன்றி.